லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரமிசம் அப்படின்றது. ஸோ ஒருத்தரை எக்ஸ்ட்ரமிஸ்ட் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அவர் கொண்ட கொள்கை, அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த கொள்கையில வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாரு. அவர் தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம எக்ஸ்ட்ரமிசம், அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரமிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரமிசம்னா என்ன? லெஃப்ட் விங்கருடைய கருத்துக்களை வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள தான் நம்ம லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரமிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரமிசம்ல இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்துட்டு இந்த மாவோயிசம் அப்படின்றது. ஓகேவா? இந்த மாவோயிசம்னா என்னன்னா, இந்த மாவோ ஜெடாங் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவர் ஒரு சைனா ரெவல்யூஷனிஸ்ட், சைனால இருக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷனரிஸ்ட். இவர் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனால வந்துட்டு ஒரு மெம்பரா இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஃபவுண்டராகவும் இருந்திருக்காரு. இவருடைய ஐடியாலஜிஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஒரு கருத்து உருவாகுது. அவரோட ஐடியாலஜிஸை இன்ஸ்பயர் பண்ணி வரக்கூடிய ஒரு கருத்தை தான் மாவோயிசம் அப்படின்றாங்க. இந்த மாவோயிசமை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளை மாவோயிஸ்ட் அப்படின்றோம். புரியுதா? மாவோ ஜெடாங் ஒரு கொள்கை வச்சிருக்காரு. அந்த கொள்கையில இருந்து இன்ஸ்பயர் ஆகி வரக்கூடிய அந்த இதை தான் நம்ம மாவோயிசம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாவோயிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளை தான் மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஸோ இவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட் ரூல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இதை வந்துட்டு என்ன பண்ணணும், தூக்கிட்டு ஆர்ம்ட் ரெவல்யூஷன் மூலமா அந்த ஸ்டேட் கவர்ன் பண்ணக்கூடிய அந்த இதை வந்து தூக்கிட்டு நாம் அங்கே உட்காரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்ம். இந்த மாவோயிசத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய எய்ம். புரியுதா? ஒரு ஆர்ம்ட் ரெவல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அங்கே ரூல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட் அதாவது கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நாம் அங்கே உட்காரணும் அப்படின்றது தான் இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், அதாவது இந்த மாவோயிசத்தினுடைய எய்மாக இருந்திருக்கு. ஓகேவா? இந்த மாவோயிசம் கொண்ட மனிதர்களை தான் நம்ம வந்துட்டு இந்தியாவில் என்ன கூப்பிட்றோம், நக்சலிசம் அப்படின்னு சொல்கிறோம், நக்சலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இதே லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் தான் இந்தியாவில் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், நக்சலிசம், நக்சலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய பேஸ் என்ன அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, இது நிறைய வருஷமாக இந்தியாவில் வந்துட்டு ஊடுருவல் இங்கே நடக்குது அங்கே நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இங்கே ரீசெண்டான டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்துட்டு 706 வந்து மாவோயிஸ்ட் வந்துட்டு கில் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு. அதே மாதிரி 2200+ வந்துட்டு அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. 4800+ மெம்பர்ஸ் வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க. புரியுதா? அந்த மாவோயிஸ்டாக இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு 4800 மெம்பர்ஸ் வந்துட்டு சரண்டர் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த சரண்டர் ஆகிற மூலியமா என்ன நடக்குது, அங்கே என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான இது ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதில் மாவோயிசத்தில் போய் சேர்றதுக்கு, மாவோயிஸ்டாக மாறுறதுக்கு என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த சரண்டரான பீப்புள், இந்த அரெஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புள் கிட்ட இருந்து நம்ம கவர்மெண்ட் இது பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில ஒர்க்ஸ் பண்ணும். அந்த ஒர்க்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே மாவோயிஸ்ட் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுடைய லீடர்ஷிப் ஸ்ட்ரக்சரை நம்ம வீக்கெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதனால தான் இந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ்னால தான் நியூஸில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி ரெட் காரிடோர். இந்த ரெட் காரிடோர் அப்படின்னா என்னென்னா, மாவோயிஸ்ட் இவங்க இருக்காங்கல்ல, இந்த மாவோயிஸ்ட் பீப்புள் அவங்க எங்கெல்லாம் அதிகமாக ஊடுருவல்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெட் காரிடோர் அப்படின்றது சொல்கிறோம். புரியுதா? நக்சலிசம், அதாவது மாவோயிஸ்டால அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த ஏரியாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெட் காரிடோர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஹையஸ்ட்டாக பாதிக்கப்படக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா. ஓகேவா? ஹையஸ்ட்டாக பாதிக்கப்படக்கூடியது 3 ஸ்டேட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்ட் ஒரிசா. அதே மாதிரி சில பார்ட்ஸில் மட்டும் இந்த அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருக்குது. எங்கெங்க அப்படின்னு எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, பீகார், மத்திய பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இந்த ஸ்டேட்ஸில் தான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்களோட ஊடுருவல்கள் அப்படின்றது இருக்குது. மீதி இங்கே சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷாவில் ஹையஸ்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரெட் காரிடோர் அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு முன்னாடி இருந்துச்சு இந்த ஸ்டேட்டில் தான், இந்த ஸ்டேட்லாம் நம்ம மொத்தமாக ரெட் காரிடோர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த ரெட் காரிடோரில் தான் மாவோயிஸ்டினுடைய ஊடுருவல்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான நம்ம இப்போ பார்த்தோம்ல முன்னாடி ஸ்லைடில், இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்னால மாவோயிஸ்ட்டை கில் பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணுறது, சரண்டர் ஆகுறது, இந்த மாதிரியான நிறைய ஆக்ஷன்ஸ்னால என்ன ஆகுது, இத்தனை ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே இருக்கிற அளவுக்கு சுருங்கி இருக்கு. ஓகேவா? இத்தனை ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாவோயிசம் அப்படின்றது, மாவோயிஸ்ட் அந்த பீப்புள்ன்றது ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் மட்டும் சுருங்கி இருக்காங்க.
இந்த பிளேஸ்லாம் அவங்க காலி பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸில் மட்டும்தான் அவங்க இருக்காங்க, லிமிட்டடாகவும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் கிரேட் இனிஷியேட்டிவ் பை தி கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் இதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுது? போலீஸை வச்சும் சிஏபிஎஃப்ஸை வச்சும் ஆப்ரேஷன்ஸ் மூலயமா இதை இந்த ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட் ஃபெசிலிட்டிஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் இப்போ மாவோயிஸ்ட் பீப்புளாக எதனால மாவோயிசம் அப்படின்றது மொத்தமாக இப்போ சைனால தான் இந்த ஐடியாலஜி அப்படின்றது கிரியேட் ஆகுது. மொத்த பேருமே சைனாலேருந்து வருவாங்களா? இல்லை. சில பேர் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு அன்எம்ப்ளாய்டாக இருக்காரு, இல்லை ட்ரைபல் பீப்புள் வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நம்ம ஒன்றா சேர்ந்தா இந்த கவர்மெண்ட்டை தூக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரலாம், அப்போ தான் உங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தே வில் இன்ஃப்ளூயன்ஸ் தி பீப்புள். ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த மக்களுக்கு நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, இது இந்த உண்மை அப்படின்னு நம்பிட்டு அங்கே போய் சேர்றாங்க. ஸோ கவர்மெண்ட் இது என்ன பண்ணுது, இவங்களுக்கு டெவலப்மெண்ட் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா இந்த மாதிரியான நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய அந்த ரீஜன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி சரண்டர் ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறதுக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அங்கேருந்தே சரண்டர் ஆவாங்கல்ல, நம்ம ஃபேமிலி என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம மக்கள் தானே, நம்ம ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க, சரி நம்ம பண்ணது தப்பு அப்படின்ட்டு கடைசியில் அவங்க வந்துட்டு தன்னுடைய தவறை உணர்ந்துக்கிட்டு சரண்டர் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு சரண்டர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, என்கரேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இது ரிலேட்டடாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சமாதன் டாக்டரின் அப்படின்ட்டு. ஸோ அந்த சமாதன் டாக்டரின் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்றது சமாதன் டாக்டரின் அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரோட் கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த சமாதன் டாக்டரினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமை டேக்கிள் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த சமாதன் டாக்டரின் அப்படின்றது. இந்த டாக்டரினை வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், இது மூணுத்தையும் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ செக்யூரிட்டி என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. கவர்னன்ஸ், அங்கே லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது. அங்கே இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்னு வரப்போ அந்த ஏரியாஸ், இப்போ நக்சல் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏரியாஸில் வந்துட்டு யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அங்கே வந்துட்டு என்ன நக்சலிசம்ன்றது வரும், அங்கே நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அப்போ எங்களுக்குன்றது அந்த பிஸ்னஸ்ன்றது கரெக்டாக நடக்காது அப்படின்ட்டு அங்கே அந்த ஏரியாஸில் வந்துட்டு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதும் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன ஆகும், அந்த ஏரியா அண்டர் டெவலப்டாகவே இருக்கும். அப்போ அங்கே அண்டர் டெவலப்மெண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அன்எம்ப்ளாய்டாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டு டெவலப்மெண்ட், அந்த ஏரியாவையும் டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ செக்யூரிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், இது மூணுத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சமாதன் டாக்டரினுடைய எதுக்காக எடுத்துகிட்டு வராங்க, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்க்கு எதிராக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு இந்த சமாதன் டாக்டரின் அப்படின்றது. இந்த சமாதன் டாக்டரினை யார் லான்ச் பண்ணுறா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இவங்களுடைய மெயின் ஏம் என்ன, டு ஸ்ட்ரென்தன் செக்யூரிட்டி, கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாஸில். ஓகேவா? ஸோ இந்த சமாதானுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் லீடர்ஷிப், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பெட்டரான கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜி, எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் இவங்களுக்கு எதிராக வந்துட்டு அக்ரெசிவாக ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறது. அப்புறம் மோட்டிவேஷன் அண்ட் ட்ரைனிங், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் மோட்டிவேஷன் கொடுக்கறதும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அதில் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்ஸோடைய ரிப்போர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்கள எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. ஸோ SAMA பார்த்துட்டோமா. ஸோ DHAN பார்க்கலாம். டி வந்து டேஷ்போர்ட் பேஸ்ட் KPIs அண்ட் மானிட்டரிங். இங்கே வந்துட்டு அங்கே ட்ராக்கிங் டேட்டாஸ் வச்சு ட்ராக் பண்ணுறது. இங்கே மக்கள் இவ்வளோ அதிகமாக இருக்காங்க, ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் யூஸ் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸை பண்ணுறது. அதே மாதிரி ஹெச் வந்துட்டு ஹாசனிங் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. ட்ரோன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை GPS யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவோயிஸ்ட் எங்கெல்லாம் ஊடுருவாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் பிளான் ஃபார் ஈச் தியேட்டர். இல்லைன்னா நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ராட்டஜி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு, இப்போது நான் சொன்னேன் முன்னாடி வந்துட்டு எத்தனை ஸ்டேட்ஸில் இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம்ல. ஸோ அந்த அத்தனை ஸ்டேட்ஸில் இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது யூஸ் பண்ணுவாங்க. ஏரியா ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே
அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஈச் தியேட்டர் அப்படின்றது. நோ ஆக்சஸ் டு ஃபினான்சிங். மாவோயிஸ்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஃபண்டிங் சோர்ஸஸையும் கட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் என்ன ஆகுது, மாவோயிசம்ன்றது கட்டுக்குள்ளே வருது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நக்சல் முக்த் பாரத் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்மாக பார்க்குறோம். நக்சல் முக்த் பாரத்னா என்ன? நக்சலிசம் இல்லாத பாரதம் அப்படின்றது தான் நக்சல் முக்த் பாரத். ஓகேவா? ஸோ சமாதானுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டோம், என்னென்ன இது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இது ஏன் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவோயிஸ்டில் இருக்கக்கூடிய டாப் லீடரில் ஒருத்தரை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியாவோட எய்ம் என்ன சொன்னேன், நக்சல் ஃப்ரீ பை 2026. 2026க்குள்ளே இந்தியா வந்துட்டு நக்சல் ஃப்ரீயாக மாற்றணும் அப்படின்றது தான் நம்மளோட ஹோம் மினிஸ்டர்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எய்மாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நாம் இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக், ஸோ இது ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கேன். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. So for more information, stay tuned with Keystone IAS Academy. Thank you.